ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 18ஆம் பகுதி இனிதே துவங்குகிறது. அதாவது, அரசனே, இந்த ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லா ஜீவராசிகளின் ஆன்மாவாகிய பரம பிரம்மனாக அறிந்து கொள். அவர்கள் உலகின் நலனுக்காக கருணையுடன் அவதரித்து சாதாரண மனிதர்கள் மற்றும் ஜீவராசிகளின் புலன்களால் உணரக்கூடிய பரு உடல்களுடன் மனித வடிவில் தோன்றுகிறார்கள். அவர்களுடைய செயல்கள் சாதாரண மனிதர்களின் செயல்களைப் போல இருந்தாலும் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. வெளிப்பட்ட லீலைகளின் பகவானின் மனித லீலைகளே இனிய லீலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜீவராசிகளின் மீதான கருணையினால் மட்டுமே இவ்வுலகில் அவருடைய செயல்கள் ஒளிர்கின்றன. இங்கு மாயா என்ற சொல் கருணை என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு சாஸ்திர சான்றுகள் மற்றும் வாதங்களின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக தன்மையை நிலைநாட்டிய பின்னர் இப்போது அவருடைய தெய்வீக லீலை மீதான பக்தியை விவரிக்கிறோம். அவருடைய லீலைகள் மிகவும் அற்புதமானவையாக இருக்கின்றன. பில்வ பிரகாசத்தின் அகராதியில் மாயா என்பதற்கு கர்ப்பம் அல்லது கருணை என்று பொருள் கூறப்படுகின்றது. இவ்வாறு சாஸ்திர சான்றுகள் மற்றும் வாதங்களின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக தன்மையை நிலைநாட்டிய பின்னர் இப்போது அவருடைய தெய்வீக லீலை மீதான பக்தியை விவரிக்கிறோம். அவருடைய லீலைகள் 2 வகைகளாக காணப்படுகின்றன. ஒன்று செழுமையான பூர் லீலை, மற்றொன்று இனிமையான பிரஜ லீலை. இவற்றில் அவர் சில சமயங்கள் மதுராபுரியிலும் சில சமயங்களில் துவாரகாபுரியிலும் தங்கி இந்த செழுமையான லீலைகளை நிகழ்த்துகிறார். அக்காலத்தில் அவர் யாதவேந்திரர் அல்லது விஷ்ணீந்திரர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய குழந்தை பருவம், இளமை பருவம் மற்றும் வாலிப பருவம் ஆகிய லீலைகள் பிரஜத்தில் நிகழும் போது அவர் பிரஜேந்திர நந்தன் அல்லது கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ சுதர் 12வது ஸ்கந்தத்தில் கூறியது போல் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் விஷ்ணி ரிஷபவனிது கிரிஜன்யா வம்சம் எரிதல் முக்தி பிந்து கோவிந்தா இடையர் பெண்கள் மற்றும் பிரஜனின் சேவகர்களின் திருநாமங்களை கேட்டு உமது அடியார்களை காப்பாயாக. ஸ்ரீமத் பாகவதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரே, கிருஷ்ண சாகரரே, விஷ்ணு சிரேஷ்டரே, பூமிக்கு துரோகம் செய்த வம்சத்தை எரித்தவரே, மங்களகரமான வடிவமே, கோப வனிதன் போன்ற பிரஜ ஜனங்களால் நீ பிரசித்தி பெற்றவன், மேலும் புண்ணிய புகழ் பெற்றவன். கோவிந்தா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, அடியார்களாகிய எங்களை காக்கிறவன் நீ. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சூத கோஸ்வாமி தனது பிரியமான தெய்வத்தை அறிமுகப்படுத்தி உள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நண்பர். இது பாண்டவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பணிவான பாசத்தை குறிக்கிறது. அதைவிட யாதவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசம் தெளிவாக தெரிகிறது. துரோகிகளான அரசர்களை அழித்தல் மூலம் நீ பாண்டவர்களையும் யாதவர்களையும் பாதுகாத்திருக்கிறாய். நீ அவர்களை எல்லா வகையிலும் பின்பற்றியது மட்டுமல்லாமல் யாதவர்களை விட பிரஜ ஜனங்கள் மீது அதிக பாசம் கொண்டிருக்கிறாய். பிரஜவாசிகளுக்கு மத்தியிலும் பிரஜ பெண்கள் மீது உனது மிகுந்த பாசம் வெளிப்பட்டுள்ளது. உனது பிரியமான அடியார் உத்தவர் பிரஜத்தில் தோன்றி பிரஜ பெண்களின் பாதங்களில் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்துள்ளார். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 18ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.